சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்றுக் கொண்டு தாங்கள் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டமைக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய தெரிவுகள் சுமூகமான முறையில் இடம்பெறுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். மேலும் தெரிவு சம்பந்தமாக சில விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் தங்களில் யாராவது ஒரு உறுப்பினர் மாத்திரம் அவரது சம்மதத்துடன் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் பொழுது அவர் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறென்றில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் வாக்கெடுப்பு மூலம் தவிசாளர் தெரிவு செய்யப்படுவார். அந்த அடிப்படையிலே அந்த வாக்கெடுப்பு ரகசியமானதா பகிரங்கமானதா என்பது தொடர்பாக உறுப்பினர்களிடம் வினவப்படும். அந்த அடிப்படையில் கூடுதலான உறுப்பினர்கள் எந்த வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களோ அதன் அடிப்படையில் அந்த வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் குறித்த உறுப்பினர் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். இது சம்பந்தமாக 2க்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அதிலே கூடுதலாக பெற்றவர் ஏனைய இருவரது கூட்டுத்தொகையை விட கூடுதலாக பெற்றால் அவர் தவிசாளராக ஏற்றுக்கொள்ளப்படுவார். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆக குறைவாக பெற்றவர் நீக்கம் செய்யப்பட்டு ஏனைய இருவரில் ஒருவர் திரும்ப வாக்கெடுத்தல் மூலம் தவிசாளராக தெரிவு செய்யப்படுவார். இது சம்பந்தமாக மேலதிகமாக அந்த சந்தர்ப்பங்களிலே என்னால் விளக்கங்கள் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தற்பொழுது கோரம் முழுமையாக இருக்கின்றது. அனைத்து உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். கோரம் முழுமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் நடாத்தி செல்லலாம். தற்பொழுது தவிசாளருக்கான முன்மொழிவை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பேர்? குமாரசாமி சுரேந்திரன், கண்ணதாசன், பூனா ஜெகநாதன், உங்களுக்கு சம்மதமா? வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? சொல்லுங்க. அம்மையா சிவராஜா புகழ் சுகந்தி முருகன் சுகந்தி வழிமொழிகிறார். தம்பையா சிவராஜா சம்மதமா? வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே 2 பேருடைய பெயர்கள் தவிசாளராக தேர்வுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த 2 பேரையும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதா என்பது தொடர்பான உறுப்பினர்களுடைய கருத்து கணிப்பு இடம்பெறும். இதன் போது என்னால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களா என்பதை
சற்று உரத்த குரலில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உறுப்பினர்கள் தியாகராஜா தயாபரன், அகிரங்கம், விநாயகமூர்த்தி தியாகலிங்கம். பகிரங்கமாகவா ரகசியமாகவா வாக்கெடுக்க விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க. ரகசியமான. இந்திரன் இல்வரதன் பகிரங்கம். இலக்கினம் ரத்னேஸ்வரன் பகிரங்கம். குமாரசாமி சுரேந்திரன் பகிரங்கம். தர்மலிங்கம் நிமலன் பகிரங்கம். ராசசிங்கம் சதீஷ் ரகசியம். தம்மையா சிவராஜா ரகசியம். சனபாலசிங்கம் சசிதரன் பகிரங்கம். விஸ்வபாலசிங்கம் மணிமாறன் பகிரங்கம். முத்தையா ஜெகநாதன் பகிரங்கம். பரமசிவம் நிலாங்கதன் பகிரங்கம். வைரமுத்து மனோகர் பகிரங்கம். ஸ்ரீகாந்தா சுகதீப் பகிரங்கம். ரத்ன சபாபதி சுரோஞ்சன் பகிரங்கம். சுகந்தி முருகன் ரகசியம். விநாயகமூர்த்தி ஜெகரூபன் ரகசியமா. கனகசபை குலசிங்கம் ரகசியம். சச்சிதானந்தம் கண்ணதாசன் பகிரங்கம். காட்சாயணி செந்தூரன் ரகசியம். சிவராசா சிவரதி ரகசியம். தர்மிங்கம் சுமன் பகிரங்கம். முருகேசு ஸ்ரீதர் பகிரங்கம். கந்தன் பரஞ்சோதி ரகசியம். ஜெயக்குமார் கலைச்செல்வி ரகசியம். சந்திரகுமார் விஜிதா ரகசியம். உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பாகவும் 17 உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றன. வெளிநடப்பு செய்தி எதிராக தெரிவித்து புள்ளடியிடுவதன் மூலம் நீங்கள் இந்த வாக்கை அளிக்க முடியும். தியாகராசா தயாபரன் பெயர் காணப்படுகின்றது. இரண்டாவதாக திரு தம்பையா சிவராசா என்பவருடைய பெயர் காணப்படுகின்றது. இது ஒரு வாக்குச்சீட்டு. அப்ப இதுல நீங்கள் யார தெரிவு செய்கிறீங்களோ அவருக்கு நேர இஞ்ஞான பெட்டி இருக்குது. அதுல புள்ளடியை இடுவதன் மூலம் அந்த வாக்கை நீங்க அளிக்கலாம். அவற்ற பெயருக்கு நேர அங்கால ஒரு சின்ன பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள நீங்கள் புள்ளடியை இடுவதன் மூலம் அந்த வாக்கை அளிக்க முடியும். சரிதானே? எல்லாருக்கும் விளங்கிச்சா? விஸ்வபாலசிங்கம் மணிமாறன்,
முத்தையா ஜெகநாதன், வைரமுத்து மனோகர், இரத்தின சபாபதி சுரேரஞ்சன், சுகந்தி முருகன், சச்சிதானந்தம் கண்ணதாசன், தாட்சாயணி செந்தூரன், சிவராசா சிவரதி, கந்தன் பரஞ்சோதி, ஜெயக்குமார் கலைச்செல்வி, சந்திரகுமார் விஜிதா, விருப்பமில்லை. சிவலிங்கம் தயானந்த ராஜா, வாக்களிக்க விருப்பமில்லை. செல்வராசா நிதர்சன், விருப்பமில்லை. சந்திரகுமார் கணேசரூபன், வாக்களிக்கல. கவியரசி தினேஷ், வாக்களிக்க விருப்பமில்லை. ஈஸ்வரி ஜெயராசா, விருப்பமில்லை. இதுல வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தாச்சு, எடுத்து விநியோகம் செய்து முடிஞ்சு கணக்கும் பார்த்தாச்சு. இனி செய்யலாது. அதுல 8 பேர் வாக்களிக்கல, 24 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில வாக்குகள் எண்ணும் முடியும் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த 2 வேட்பாளர்களையும் இந்த முன்னுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
அடிப்படையிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற குமாரசாமி சுரேந்திரன் என்பவர் தவிசாளராக இருந்தார். முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே இங்கே எமது வெற்றிக்காக உழைத்த எமது பெரும் மதிப்புக்குரிய கட்சி சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு என்னை இந்த அவையிலே ஒரு தவிசாளராக ஆக்கிய எமது சக பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது சார்பாக உப தவிசாளர் அவர்களை தெரிவு செய்தமைக்கும் தெரிவு செய்யுமாறு தயவுடன் கேட்டு முடிக்கிறேன்.
கூப்பிடுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் என்ன முறையிலே, அதாவது பகிரங்க வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பிலா இவர்களை தெரிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த வகையிலே தியாகராசா தயாபரன் பகிரங்கம், விநாயகமூர்த்தி தியாகலிங்கம் ரகசியம், இந்திரன் இன்பரதன் பகிரங்கம், ரத்தினம் ரத்னேஸ்வரன் பகிரங்கம், குமாரசாமி சுரேந்திரன் பகிரங்கம், சிங்கம் சதீஷ் ரகசியம், தம்பையா சிவராஜா ரகசியம், தனபாலசிங்கம் சசிதரன் பகிரங்கம், விஸ்வபாலசிங்கம் மணிமாறன் பகிரங்கம், முத்தையா ஜெகநாதன் பகிரங்கம், பரமசிவம் நீலாங்கதன் பகிரங்கம், வைரமுத்து மனோகர் பகிரங்கம், ஸ்ரீகாந்தா குகதீப் பகிரங்கம், ரத்தின சபாபதி சுரேரஞ்சன் பகிரங்கம், சுகந்தி முருகன் ரகசியம், விநாயகமூர்த்தி ஜெகரூபன் ரகசியம், கனகசபை குலசிங்கம் ரகசியம், சச்சிதானந்தம் கண்ணதாசன் பகிரங்கம், காட்சாயணி செந்தூரன் ரகசியம், சிவராஜா சிவரதி ரகசியம், முருகேசு ஸ்ரீதர் பகிரங்கம், கண்ணன் பரஞ்சோதி ரகசியம், ஏகுமார் கலைச்செல்வி ரகசியம், சந்திரகுமார் விகிதா ரகசியம், பாரதிநாதன் அஜந்தன் நடுநிலைமை, சிவலிங்கம் தயானந்தராஜா நடுநிலைமை, செல்வராசா நிதர்ஷன் நடுநிலைமை, சந்திரகுமார் கணேசரூபன் நடுநிலைமை, கவியரசி தினேஷ் நடுநிலைமை, ஈஸ்வரி ஜெயராசா நடுநிலைமை. பகிரங்க வாக்கெடுப்பை கூடுதலாக தெரிவு செய்தபடியால் பகிரங்க வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது. உபதவி சாரத்திற்கு சமம். அந்த உறுப்பினர்கள் தாங்கள் இதிலே 2 பேருடைய பெயர்கள் வேட்பாளர்களாக காணப்படுகின்றன. ஒன்று தியாகராசா தயாபரன், அடுத்தது கந்தன் பரஞ்சோதி. இவர்களில் தாங்கள் யாரை தெரிவு செய்கின்றார்கள் என்பதை உரத்த குரலில் குறிப்பிட வேண்டும். நீங்க பதிவு செய்ய வேண்டும். அதனால நீங்க உரத்த குரல்ல இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக தியாகராசா தயாபரன், விநாயகமூர்த்தி தியாகலிங்கம், கந்தன் பரஞ்சோதியா, இந்திரன் இன்பரதன், தியாகராசா தயாபரன், ரத்தினம் ரத்னேஸ்வரன், தியாகராசா தயாபரன், குமாரசாமி சுரேந்திரன், தர்மலிங்கம் நிமலன், ராசசிங்கம் சதீஷ்,
கந்தன் பெரஞ்சோதி. தம்பையா சிவராஜா, தனபாலசிங்கம் சசிதரன், விஸ்வபாலசிங்கம் மணிமாறன், தியாகராச தியாபரன், முத்தையா ஜெகநாதன், பரமசிவம் நிலாங்கதன், வைரமுத்து மனோகர், ஸ்ரீகாந்தா குகதீப், ரத்தின சபாபதி சுரேரஞ்சன், சுகந்தி முருகன், விநாயகமூர்த்தி ஜெகரூபன், கந்தன் பெரஞ்சோதி, கனகசபை குலசிங்கம், கந்தன் பெரஞ்சோதி, சச்சிதானந்தம் கண்ணதாசன், தயாபரன், தட்சாயணி செந்தூரன், கந்தன் பெரஞ்சோதி, சிவராசா சிவரதி, கந்தன் பெரஞ்சோதி, முருகேசு ஸ்ரீதர், தியாகராசா தியாகரன், கந்தன் பெரஞ்சோதி, கந்தன் பெரஞ்சோதி, ஜெயக்குமார் கலைச்செல்வி, கந்தன் பெரஞ்சோதி, சந்திரகுமார் விஜிதா, கந்தன் பெரஞ்சோதி, பாரதிநாதன் அஜந்தன், நடுநிலைமை, சிவலிங்கம் தயானந்தராஜா, நடுநிலைமை, செல்வராசா நிதர்சன், நடுநிலைமை, சந்திரகுமார் கணேசரூபன், நடுநிலைமை, கவியரசி தினேஷ், நடுநிலைமை, ஈஸ்வரி ஜெயராசா, நடுநிலைமை. இதிலே 14 பேர் தியாகராசா தயாபரனையும் 11 பேர் கந்தன் பெரஞ்சோதி அவர்களையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற தியாகராசா தயாபரன் அவர்கள் உப தவிசாளராக இத்தால் நியமனம் செய்யப்படுகிறார். இன்றைய தினம் இந்த வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு சுமூகமான முறையில் இடம்பெறுவதற்கு சிறந்த ஒத்துழைப்பை வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்திருந்த இந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் உத்தியோகர்களுக்கும் இங்கு வருகை தந்து பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய கௌரவ அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் நமது திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்